புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் இரு சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 14 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் வழங்க கேட்கலாம். வணக்கம் காதர், இந்த அடையாளம் காணப்பட்ட 14 பேர் யார் யார்? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. புதுச்சேரியில் சோழ நகரில் கடந்த ஆண்டு 9 வயது சிறுமி அதே பகுதியில் சேர்ந்த நபர்களால் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டால், இந்நிலையில் தற்போது அதே பகுதியில் 14 வயது சிறுமியை 14 வாலிபர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ய சமூக அதிர்ச்சியை ஏற்பட்டுள்ளது. இதில் 2 வாலிபர்கள் போஸ்கோவில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த 14 வயது மாணவி 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டார். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழிகள் இருவரும் மாயமாக உள்ளனர். வீட்டில் பெற்றோர்கள் தேடி பார்க்கும் போது மாணவிகள் இல்லாததால் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக சிறுமியிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சிகள் வெளியானது. அதில் வைத்தியகுப்பத்தை சேர்ந்த புஷ்பராஜ், மணி ஆகியோர் 2 பேரும் சிறுமிகளை காதலிப்பதாக கூறி கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அழைத்துச் சென்று உல்லாசமாக இருந்தனர். மேலும் அந்த 2 வாலிபர்கள் அவர்களின் நண்பர்களை அழைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதாக தெரிய வந்தது. இதையடுத்து போலீஸ் இவ்வழக்கை போஸ்கோவில் வழக்கு பதிவு செய்து புஷ்பராஜ், மணி ஆகிய இருவரையும் முத்தியால்பேட்டை போலீசார் கைது சிறையில் அடைத்தனர். மேலும் இது சம்பந்தமாக 14 பேரில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை நடத்தி கொண்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர்.